ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலாவுக்கு சென்ற அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பசுமையான புல்வெளிகள், தெளிவான நீர்நிலைகள், எங்கு திரும்பினாலும் வியக்க வைக்கும் மலைகள் என ரம்மியமாக காட்சியளிக்கிறது காஷ்மீரின் பைசரன் பள்ளத்தாக்கு. பஹல்காமில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பைசரன் பள்ளத்தாக்கு. இந்தியாவின் மினி சுவிட்சர்லாந்து என அழைக்கப்படும் இந்த பள்ளத்தாக்கிற்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். இப்போது கோடைக்காலம் தொடங்கியிருக்கும் வேளையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல தொடங்கினர். காஷ்மீர் சுற்றுலா என்று பல கனவுகளோடு சென்ற சுற்றுலா பயணிகளை காட்டு மிராண்டித்தனமாக பயங்கரவாதிகள் சுட்டு வீழ்த்திய செய்தி அங்கிருந்து வெளியாகி இருக்கிறது. சுற்றுலாவுக்காக பல கனவுகளோடு சென்றவர்கள், தங்கள் கண் முன்பாகவே உயிருக்கு உயிராக நேசித்தவர்கள் தோட்டாக்களுக்கு சடலமாக விழுவதைக் கண்டு கண்ணீர் விட்டு கதறி எழும் காட்சிகள் வெளியாகி பெரும் வேதனையை ஏற்படுத்தியது. Okay, don't worry. You okay? You need a water, sir? Sir, we'll manage. Just ask for help. Okay, first you give the hands water, drop of water. Take a drop of water, sir, please. என்ன நடக்கிறது என யோசிப்பதற்கு முன்பாகவே ஒவ்வொருவரையும் நோக்கி தோட்டாக்கள் பாய்ந்திருக்கிறது. அங்கிருந்து வெளியாக இருக்கும் வீடியோ காட்சிகள் காண்போரை பதைக்கச் செய்கிறது. ठीक है, हम बचा देंगे. आप टेंशन मत लो. मैं आ रहा हूँ. मैं कहाँ पे आपका ये हस्बैंड? பயங்கரவாத தாக்குதலை நேரில் பார்த்தவர்கள் சொன்ன விவரங்கள் அனைத்தும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பயங்கரவாதிகள் மிக நெருங்கிய தொலைவில் துப்பாக்கியால் சுட்டதாகவும், அங்கு மறைவதற்கு எந்த இடமும் இல்லாததால் பலர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானதாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கண்ணீரோடு விவரித்தனர். नहीं बेटा शांत रहो. लो पानी पियो. हैदराबाद से. अरे साथ में आपके हैदराबाद के हैं. मैं हैदराबाद से. இறந்து கிடந்த கணவனை காப்பாற்ற முடியாமல் கண்ணீர் விட்டு அழும் மனைவியின் வேதனை அனைத்து இந்தியர்களின் நெஞ்சத்தையும் உலுக்கி இருக்கிறது. இப்போதுதான் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம், இப்போது அவர் என்னுடன் இல்லை என்ற அந்த பெண் கண்ணீர் விட்டு அழுகிறார். பயங்கரவாதி எனது கணவர் இஸ்லாமியர் இல்லை என்பதால் கொன்றுவிட்டார் என்று அந்த பெண் சொல்லி அழும் காட்சியும் அதில் பதிவாகி இருக்கிறது. यहाँ पे उसने बोला कि ये शायद मुस्लिम नहीं है, उसने उसको गोली मार दी. यहाँ पे उसने बोला कि ये शायद मुस्लिम नहीं है, उसने उसको गोली मार दी. எனது கணவரை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று அந்த பெண் ஒவ்வொருவரிடமும் உதவி கேட்கும் காட்சியும் இடம்பெற்றிருக்கிறது. Please ask for help. We don't need. Okay, don't worry. You okay? You need a water, sir? Sir, we'll manage. Just ask for help. Okay, first you give the hands water, drop of water. Take a drop of water, sir, please. பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் கர்நாடக மாநிலம் சிவமொகாவைச் சேர்ந்த மஞ்சுநாத் கொல்லப்பட்டதை நேரில் பார்த்த அவரது மனைவி பல்லவி, எனது மகனோடு சுற்றுலாவுக்கு வந்தோம், இப்போது எனது கணவர் இல்லை, என் கண் முன்னாடியே சுட்டு கொன்று விட்டார்கள் என அழுத காட்சி காண்போரை கண்ணீர் சிந்தச் செய்தது. बैठो हम लोग फौज हैं. बैठो मेरे बच्चे को अरे हम लोग फौजी हैं, कुछ नहीं करेंगे. आपकी सेफ्टी के लिए आए हैं. आपकी सेफ्टी के लिए आए हैं. बैठो आपकी सेफ्टी के लिए आए हैं. हम इंडियन आर्मी हैं. बैठो. ये इंडियन आर्मी है. आप लोग कहाँ से आए हो? कहाँ से आए आप लोग? आपके बच्चे कुछ नहीं करेंगे. थोड़ा बताइए. हुआ 3-4 பயங்கரவாதிகள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினர். அவர்களிடம் என்னையும் கொன்றுவிடு என்று கேட்டேன். ஆனால் அவர்களில் ஒருவன், உன்னை கொல்ல மாட்டேன், இதை போய் மோடியிடம் சொல்லு என்று சொன்னான் என பல்லவி கூறியிருக்கிறார். அங்கு மோசமான சூழல் நிலவிய போது உள்ளூர் மக்களே தங்களை காப்பாற்ற முன்வந்ததாக கூறியிருக்கிறார் பல்லவி. பயங்கரவாதிகள் இந்துக்களை மட்டும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறுகிறார்கள்.
பயங்கரவாதிகள் போலீஸ் சீருடையில் இருந்ததாகவும் தெரிவிக்கிறார்கள். பைசரன் பள்ளத்தாக்கிற்கு கால்நடையாகவும் குதிரைகள் மூலமாகவும் செல்ல முடியும் என்ற சூழலில் பயங்கரவாதிகள் அங்கு சென்ற சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் தகவல் கிடைத்ததும் அப்பகுதியை இந்திய ராணுவம் சுற்றி வளைத்து பயங்கரவாதிகளை தேடும் வேட்டையில் இறங்கியது. சுற்றுலா பயணிகள் மீட்கப்பட்டு காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பயங்கரவாத தாக்குதல் மற்றும் அப்பகுதியில் ராணுவம் குவிப்பு குறித்தான காட்சிகள் அடுத்தடுத்து வெளியாகின. இந்த கொடூர செயலின் பின்னணியில் உள்ளவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள், அவர்கள் தப்ப முடியாது என பிரதமர் மோடி தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் இருந்த அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஸ்ரீநகர் செல்லுமாறு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகர் சென்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு உயர்மட்ட பாதுகாப்பு ஆலோசனையை மேற்கொண்டார். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து உள்ளனர். காஷ்மீரில் 2019 புல்வாமா தாக்குதலுக்கு பின் நடத்தப்பட்ட பெரிய தாக்குதலாக இந்த தாக்குதல் அமைந்திருக்கிறது. இந்தியாவில் 2008 நவம்பரில் மும்பையில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பொதுமக்களுக்கு குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலாக இந்த தாக்குதல் அமைந்திருக்கிறது. சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பா மூளையாக செயல்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த அமைப்பே மும்பையில் தாக்குதல் நடத்திய அமைப்பாகும். காஷ்மீரில் லஷ்கர் பயங்கரவாத அமைப்பின் நிழல் அமைப்பாக இருக்கும் ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. 2023ஆம் ஆண்டு தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து 2019இல் உருவான அமைப்பு காஷ்மீரில் பல்வேறு பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு காஷ்மீரிலும் கடுமையான எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. பயங்கரவாத தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பிரதமர் மோடியிடம் தொலைபேசியில் பேசியிருக்கும் ட்ரம்ப் பயங்கரவாதிகளை நீதியின் முன்னிறுத்த இந்தியா எடுக்கும் நடவடிக்கைக்கு அமெரிக்கா துணை நிற்கும் என்றும் கூறியிருக்கிறார். தாக்குதலுக்கு ரஷ்ய அதிபர் புட்டினும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உலக நாட்டு தலைவர்கள் பலரும் இந்த கோழைத்தனமான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் பெரும் அச்சுறுத்தலாகவே இருக்கிறது என்பதை இந்த தாக்குதல் காட்டுகிறது என பாதுகாப்பு வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த விவகாரத்தில் இந்தியாவின் பதிலடி என்ன என்ற கேள்வியே எழுந்திருக்கிறது. இதற்கிடையே பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட வெகு சில அமைச்சர்கள் மட்டுமே அடங்கிய பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டத்தில் பயங்கரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பது, தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.